இதில் கவலைப்பட வேண்டியவர்கள் அதிகமாக ஏன்னா அவர் விமர்சிக்காமல் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அதிமுக சந்தோஷப்படுறதா, இல்லைன்னா அவங்கள பொருட்டாவே நினைக்கலன்றதுக்காக கோவப்படுறதான்ற ஒரு நிலை வந்துருச்சு அதிமுகவுக்கு. அவருடைய பேச்சு பாஜக தலைமை அப்படின்றப்பே அவர் சுருக்கிட்டார், அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். அந்த இடத்துல தாவேக்கா வச்சு நாங்கள் வெல்வோன்றது அவர் பேச்சு என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறேன். யாரும் சொன்னீங்க அதீத ஓவர் கான்ஃபிடென்ட், அதீத தன்னம்பிக்கையெல்லாம் சொன்னீங்க. இப்போ தேர்தல் நாள் என்று ஒவ்வொரு வீட்டிலிருந்து விஜயாக கிளம்பி பூத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறது தன்னம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை வச்சுங்க. அதோட நிறுத்தல, இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அப்போ தெரியும் என்னை வீட்டை விட்டு வெளில வான்னு ஏப்ப கேட்டீங்கன்னு அப்போ தெரியும் அப்படிங்கிறாருல. அந்த இடத்துல அது ஆணவம். அதீத தன்னம்பிக்கை ஆணவம் வித்தியாசம். அதோடு நிறுத்திக்கல, அவர் அடுத்த வார்த்தை. அப்போ அவருடைய இன்டென்ஷன் கடைசி வாக்கியத்துலாம் தெரியுது. என்னை டச் பண்ணீங்கல்ல, என்னை கேட்டீங்கல்ல, வீட்டை விட்டு வெளில வா பனையூர் பண்ணையார் வெளில வான்னு சொன்னீங்கல்ல, இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா, திக்குமுக்காடு இருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்டென்ஷன் ஒன்றும் மாறவே இல்லை. கரூர் பின்னடைவுக்கு பின்னரும் இல்லை, இதில் மனமாற்றம் இல்லை. இதில் என்னங்க ஆணவம்னு நீங்க பாக்குறீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிரதிநிதிகளாக எல்லாரும் வெளியில வர போறாங்க, அவங்க ஆட்சி மாற்றம் ஜனநாயகபூர்வமா ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த போறாங்க, அப்ப நீங்க கவலைப்பட போறீங்க. யாரு போய் சொல்ல போறாப்ப? அப்ப ஏன் யாருக்கு சேலஞ்ச் விடுறாரு அவரு? யாருக்கு சேலஞ்ச் விடுறாரு? அவர் சேலஞ்ச் திமுகவுக்கு சார். இல்ல, அவர் அதிமுகன்றதே தட்டிட்டார் சார். இல்ல அப்ப வெளிப்படையா திமுக தானே சொல்றாரு. அப்ப தெரியும் ஏன்டா இந்த விஜய கூட்டம் சொன்னோம், விமர்சனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா யாருக்கு சேலஞ்ச்? விமர்சனம் பண்ணக்கூடாது, அந்த விமர்சனத்துல தவறு இது இல்லைங்கிறாரு அவரு. என்ன அதுதானங்க அடிப்படையே. நீங்க கரூருக்கு முன்னாடி வந்தா ஒவ்வொரு கூட்டத்திலயும் அதிகமான ஓவர் கிரவுட் அது கூட்டி வரப்பட்ட கூட்டம்லாம் பேச ரொம்ப இல்ல இயல்பா வந்த கூட்டம்லாம் ஒரு பெரிய டிபேட் இருந்துட்டு இருக்கும் போது கரூர் வந்துருச்சுல. அப்ப நீங்க அதுக்கப்புறமும் நீங்க இல்ல நாங்க இது மாதிரியான கூட்டத்தை கூடுவதை தவிர்ப்போங்க சொல்லணும். சார் அவர் சொல்றதுக்கு இல்ல சார், அவர் கூட்டத்துக்குள்ளே இல்ல ராம்கி, அவர் விரும்புகிறார். இல்ல ராம்கி, நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த துணியில இருக்கு நம்ம போதுன்னு. அவர் எலெக்ஷன் அன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளில் இருந்து எனக்கு ஓட்டு, நம்ம இப்படி புரிஞ்சுப்போம், எளிமையா புரிஞ்சுக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இப்ப ஷபீர் சொன்னாங்கல்ல, 2 ஓட்டு 3 ஓட்டு இருக்கு, இளைஞர்கள்லாம் வர போறாங்க, எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அவர் அதன் மீது நிக்கிறார் சார். அதுதான் சார் சொல்றேன், 45% இருப்பது போல் நினைச்சு பேசுறாரு என்று வீட்டை விட்டு பூத்தை நோக்கி வர்ற ஒவ்வொருத்தரும் விஜய் தான் சொன்னா கூட தன்னம்பிக்கைன்னு நான் சொல்லுவேன். அதோட நிறுத்தல அவரு. அப்ப தெரியும் ஏன்டா என்னை விமர்சனம் பண்ணீங்கன்னு தெரியுமா. அப்ப அரசியலே அவர் பழிக்கு பழி வாங்குறதுக்கான ஒரு அந்த தன்மையா அந்த விமர்சனம், இந்த சாதாரண விமர்சனம் அது திமுக வைக்கல, அதிமுக வைக்கல, எல்லாரும் பொதுவான வைத்தாங்க. ஏங்க இவ்வளவு கூட்டம் வருது, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களாங்க, உங்களால கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களால வேற என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் கேட்ட பொதுவான விமர்சனம், சாமானிய மனதில். அப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்காம நீங்க பேசுறது யாரையோ பழிக்கு பழி வாங்குகிற தன்மை. அந்த விமர்சனம் சொன்னவங்க எல்லாம் விமர்சனம் அதுக்கு ஒரு அர்த்தம், அது அந்த விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கான பக்குவமே இல்ல அவருக்கு. சார் அதை விட செல்வாக்குக்குள்ள வாங்க சார், அவர் அதில இருந்து தானே பேசுறாரு. இல்ல நான் தான் மாற்று அப்படின்னு சொல்றாரு, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் தான் மாற்றுனா நீங்க மாற்று சக்தி, நீங்க ஷபீர் சொன்னாரு, நீங்க மாற்று சக்திங்கிறத எல்லாரும் டிசோன் பண்றாங்க அப்படிலாம். அதிமுக எல்லாம் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளையும் அதிமுக கூட்டணி கட்சிகளையும் மக்கள் டிஸ்வோன் பண்றாங்க. மக்களுக்கு பிரதான பார்ட்டிகள் தான் பாக்குறாங்க. நீங்க கூட்டணி கட்சிகளை அண்டி இருக்க இல்ல ராம்கி, அதுல ஒரு நுணுக்கத்தை பாருங்க. திமுக அணின்னு அவர் சொல்றாரு, இங்க பாஜக தலைமையிலான மற்றும் பலருங்கிறாரு, பாஜக மற்றும் பலருங்கிறாரு. அப்ப சினிமாக்காரரு நாங்க போஸ்டர்ல பாத்துருக்கோம், இந்த ஒரு நடிகர்லாம் நடிச்சு மற்றும் பலர்னு சொல்லுவாங்க, அந்த வாயில சொல்றாரு. ரெண்டாவது நீங்க நான் கேக்குறது, அப்ப விஜய் என்னவா நினைக்கிறார் அதிமுகவன்றதை சொல்லுங்க. விஜய் நிச்சயமாக அதான் சொல்ற, அவரு பாஜகவை கொள்கை எதிரி, திமுக அரசியல் டிக்ளேர் பண்ணிட்டாரு. பண்ண பிறகு அவங்களா கூப்பிட்டு கொஞ்சுவாரு, அவங்கள விமர்சனம் பண்ணுவாரு, நம்ம எதிர்பார்க்க தேவையே இல்லை, அது பண்ணவும் மாட்டாரு. அவருக்கு நிஜமான எதிரி மாற்று அவருக்கு பாக்குறது காம்படிட்டருங்க அதன் மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, முழுமையாக அதிமுக பாஜக கட்டுப்பாடு ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்றாரு. ராம்கி நீங்க ஒண்ணு கவனிங்களேன், இப்ப விஜயகாந்த் வருகிற போது சரி சமமாக 2 பேருக்கும் கணைகளை வீசுறார், அந்த தன்மையை நீங்க பார்க்க முடியுது. இவர் திமுகவுக்கு எதிராக கணைகளை வீசுறாரு. இங்க இன்னொரு பேரும் பிரதான கட்சி தான் அது வாக்கு, அதுதான் நான் ஷபீர்ட்ட கேட்டேன். அந்த அதிமுகவை பேரஸ் கூட சொல்லல, அதை ஷபீர் சொன்ன மாதிரி பாஜக பாஸ்கெட் குள்ள போட்டு நசுக்கிட்டாருன்னா, அப்ப நான் அதிமுகவை தாண்டி வளர்ந்துட்டேன்ற தன்மை அவர் பேச்சுல இருக்கா, அப்படி அவர் புரிஞ்சுக்கிறாரான்னு கேட்கிறேன். திமுகவும் பேச மாட்டாரு, காங்கிரஸையும் பேச மாட்டாருன்னா, காங்கிரஸை பத்தி பேசுறதுல ஆனா கொள்ளைப்புறமாக தூது விடுறாருன்னா, அப்ப காங்கிரஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறாருல, காங்கிரஸை நம்பி தானே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. கூட்டணின்னு வந்தா காங்கிரஸ் தான் ஒரு எதிர்பார்க்கிறாருல.
ஸோ நீங்க அப்படி எடுத்து கூடாது. நான் என்ன சொல்றேன், அவருக்கு நிஜமா நான் உண்மையை ஒப்புக்கிறேன். உண்மையிலே அவர் அதிமுக தான் போட்டியாளராக நினைக்கிறார். அந்த இடம் தான் நமக்கு வசதியான இடம் நினைக்கிறாங்க. நீங்க அரசியல் இருந்து சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர எல்லா நடிகரும் திமுக எதிர்ப்பை தான் பிரதானம் வைப்பாங்க. இல்ல அது எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க திருப்பி. இதுல என்ன இது போக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, சீமான் அவர்கள் எல்லாரையும் சகட்டுமேனிக்கு விமர்சிக்கிற தன்மை இருக்கு. விஜயகாந்த் அந்த தன்மை. இவர் ஏன் அதிமுக பாஜக பாஸ்கெட்ல மற்றும் சில அது என்ன ராம்கி ரொம்ப நுட்பமா பார்க்கக்கூடியவர். ஆனா ஏனோ அதை இன்னைக்கு கடந்து போறாப்ல. இப்ப நீங்க பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்றாரு. சார் ஆரம்பத்துல இருந்து அவர் அப்படிதான் பொசிஷன் பண்றாரு. இடையில ஒரே ஒரு முறை தான் அவர் இதுவரை அவரோட உரையில அஇஅதிமுகன்ற பேரை எப்போது குறிப்பிட்டிருக்காரா? நான் ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். பண்ணல, ஆனா நான் பிராக்டிகலா நம்ம பேசுவோம். சொல்லுங்க, அதிமுகவோட வாக்கு வங்கி என்ன சார்? ஐயா அது பெரிய கட்சிங்கய்யா. 32 ஆண்டுகள் பாஜகவோட வாக்கு வங்கி என்ன சார்? ஆமாய்யா. அப்ப நீங்க ரியலா ஃபைட் பண்றீங்கன்னா நீங்க அதிமுகவை என்டாஸ் பண்ணி தானே ஃபைட் பண்ணணும். ஐயா அதை தான் நான் சொல்றேன். அவர் அதை தாண்டி போறாருயா. அவர் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கு எதிராக நான் நிக்கிறேன்றாருயா. அது ஒரு ஐயா அவர் நீங்க திமுக ஐயா அவருங்க பாருங்க, எல்லா கூட்டத்திலும் 2 பேர் தான் விமர்சிக்கிறாரு. ஒன்னு திமுக, இன்னொன்னு ஐயா ஸ்டாலின். இல்ல இதுல ஏன் அதிமுக பேச மாட்டாரு? ஐயா அவர் என்ன சொல்ல, அவர் தன்னை திமுகவுக்கு எதிராகவும் அதிலும் குறிப்பாக ஐயா ஸ்டாலினுக்கு எதிராகவும் தான் தன்னை பொசிஷன் பண்றாரு. இல்ல மணி, நான் கேக்குறது, நீங்க ஒரு மாற்றுன்னு பொசிஷன் பண்ணீங்கன்னா, ஆமாங்க ஐயா, உங்க களத்துல சமமா இருக்கிற 2 பேரையும் விமர்சிச்சா மட்டும்தானே உங்களை பொசிஷன் பண்ண முடியும். ஐயா அதை தான் அவர் என்ன நினைக்கிறாரு, நீங்க தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்ல இருந்து அவரை பாக்குறீங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்த எல்லாரும் அப்படிதான் பேசியிருக்காங்க. சரி, திமுக இருந்து பிரிந்து வந்த தலைவர்களா இருக்கட்டும், அஇஅதிமுக இருந்து பிரிந்து வந்த தலைவர்களா இருக்கட்டும், ஏனைய தலைவர்கள் எல்லாருமே 2 பேரையும் தான் அடிச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, ஆளுங்கட்சியை மட்டும் அடிச்சா போதும். ஐயா அவர் பாஜகவையே விமர்சிக்க மாட்டாரு. ஐயா நீங்க ஏன் அஇஅதிமுகவுக்கு போறீங்க? ஐயா அவர் கொள்கை எதிரின்னு சொன்னார்ல. ஐயா பாஜகவையே அவரு 26 தேர்தல் நமக்கும் திமுகவுக்கும். அப்ப நம்ம எப்படி பொசிஷன் பண்ணணும்? வியூகம் இருக்குன்றாரு. பொசிஷனிங் பண்றதுக்கான வியூகம்ன்றது. நான் திருப்பி சொல்றேன், அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை பண்றாரு. ஊழலை எதிர்க்கிறேங்கிறாரு, ஆனால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை பாராட்டி பேசுறாரு. ரைட்டா? செங்கோட்டையன் பாக்கெட்ல என்ன செஞ்சிருக்காரு? அவர் அந்த வழக்குல இருந்து வெளியே வந்துட்டாரு, வந்து தேர்தல் நின்னு மந்திரி ஆயிட்டாரு. நான் செங்கோட்டையன் சொல்லல, நான் ஜெயலலிதாவை சொல்றேன். நான் ஜெயலலிதாவை சொல்லிட்டு, செங்கோட்டையன் பாக்கெட்ல யார் போட்டோ வச்சிருக்காரு? ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே ஜெயலலிதாவை பிரைஸ் பண்றாங்க. ரைட்டா? அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, கன்வே பண்றாருன்னா, நான் அஇஅதிமுகவை காத்திரமாக அடித்து ஊழல் அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா ஊழல் செய்யலாங்கிற ஒரு கேள்வி ஆபியஸா எழும். அப்ப ஜெயலலிதாவும் ஊழல்வாதி தான் அப்படின்னு விமர்சிக்க தொடங்கினால் ஜெயலலிதா ஆதரவாளர்களுடைய ஓட்டு ஒருவேளை தனக்கு வராம போயிடும். அப்ப அவர் எந்த இடத்துக்கு நேர்றாருன்னா, அதிமுக அதைத்தான் ராம்கி வேற டோன்ல சொல்லிட்டே இருந்தாரு. அவர் பிரதான எதிரியா இந்த இது படத்துல சொன்னாங்க, ஸ்கெட்ச் அவனுக்கு இல்ல இவனுக்குமாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஸ்கெட்ச் யாருக்குன்னா அதிமுக வாக்குகளை கபலீகரம் செய்வதற்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்தி கொண்டு திமுக மட்டும் எதிரியா கட்டமைக்கிறார். அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப எளிமையா நீங்க ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல திமுக ரொம்ப தெளிவாக இருந்திருந்தால் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்க கூடாது. வைத்தியலிங்கத்தின் மீது இருக்கு முக்கியமான டிவிஎஸ்சி வழக்கு இருக்கிறது. வைத்தியலிங்கம் கூட தான் அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சிட்டு இல்ல இப்ப இனிமே வைக்க மாட்டாரு. பாக்கெட்ல வச்சிட்டு இனிமேல் வைக்க மாட்டாரு. பாக்கெட்ல வெச்சாரா இல்லையா? இல்ல சபீர், இல்ல ஊழலை பத்தி நீங்க அப்படிலாம் பேசல. இல்ல சபீர், நான் ரொம்ப பாஜக வாஷிங் மிஷின் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வைக்கிறது என்ன தப்பு? சபீர் ஒரு நிமிஷம். ஊழல் அப்படின்றதுக்கு இரண்டு அளவுகோல் இருக்க முடியாது. சபீர் உங்க கருத்துல நான் உடன்படுறேன். ஊழலுக்கு இரண்டு அளவுகோல் சபீர் உங்க கருத்துல உடன்படுறேன். ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கே எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் இருக்கிறது. திமுக மீதும் இருக்கிறது, அதிமுக மீது, பாஜக மீது இருக்குது. நாம் ஒரு பொது அரங்கில இறுதி செய்யப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு விவாதிப்பது சரி. அந்த அடிப்படையில் நான் செங்கோட்டையன் கூட சொல்ல குற்றச்சாட்டுன்னு சொன்னேன். தண்டிக்கப்பட்ட ஒரு ஜெயலலிதா உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் போய் அந்த வழக்கெல்லாம் இழுத்துட்டு வரணும். அதாவது சட்டம் ஒரே ஒரு விஷயம், அதாவது சட்டத்தில் 2 தன்மைகள் இருக்கு. தண்டனையிலிருந்து விடுதலை, குற்றத்திலிருந்து விடுதலை. ஒருத்தர் இறந்த பிறகு
நம்ம தண்டிக்க முடியாது. ஏங்க அவர் இறந்தப்ப இருந்த ஸ்டேட்டஸ் தான் எடுக்கணும். அவர் முதலமைச்சராக தான் இருந்தார். ஜெயலலிதா முதல்வராக தான் இருந்தார். சார் சசிகலா முன்னாள் முதல்வரா மறையல, முதல்வராக தான் இருந்தார். சார் சசிகலா முதல்வரா அவங்க இறந்தப்ப என்ன ஸ்டேட்டஸ்? இல்ல அவங்க இறந்தப்ப என்ன ஸ்டேட்டஸ்? சசிகலா முதலமைச்சராக இருந்தார். சசிகலா முதல்வரா ஆனரோட தான ஃபியூனரல் நடந்தது. மணி சசிகலா முதல்வரா ஸ்டேட் ஆனரோட தான ஃபியூனரல் நடந்தது. மணி சசிகலா முதலமைச்சரா தான மணி தவறான தகவல் நம்ம பேச